நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம கேரளாவில் வயநாடு ஸ்டைல் அந்த பன்றிக்கறி வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அந்த பன்னிக்கறியோட வறுவல் தான் இது. ஸோ இதை வந்து எப்படி செய்கிறாங்க இந்த கேரளாவில் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சமைக்கிறது. அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். இஞ்சி வெளுத்துள்ளி, மஞ்சள் பொடி, ஓகே, சில்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, மீட் மசாலா, கறி மசாலா, ஓகே, கறி மசாலா, மீட், பெப்பர், புளி, அது கூட வந்து உப்பு, அந்த குடம்புளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புளி. இந்த மசாலா எல்லாமே நீங்களே ஓனாக ரெடி பண்ணுறது, ஹோம்மேடு. கரம் மசாலா, பெப்பர் எல்லாமே ஓனாக ரெடி பண்ணுறது. கறிவேப்பிலை அது பறிச்சிட்டு இருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது കുറച്ച് நேரம் வச்சுட்டு இது எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம். இதில் வந்து எல்லாமே போட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். കരണിയെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടല്ലോ അവിടെ, അതവിടെ വെച്ചിട്ടുണ്ടല്ലോ. അന്ന് സംസാരിച്ച വിഷ്ണു തീർത്ത கடுகு, இந்த கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சொல்லணும் இல்லையா, நம்ம சின்ன வெங்காயத்தை அதை வந்து கட் பண்ணி போடுறாங்க. கடுகுன்ற சாப்பிட்டு கருவேப்பிலை தான் அதுக்கு எது சொல்லுவாங்கன்னா, கருவேப்பிலை தான். கறிவேப்பிலை, அது வந்து அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல அது. கரம் மசாலா, அது எல்லாமே இருக்கும். பட்டா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே மிக்ஸ். சாதா மசாலா. இந்த மசாலாவில் போட்ட அந்த கறியெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ வந்து கடாயில் போடலாம். പിടിക്കുന്ന സാധനം വേണമായിരുന്നടി. പിടിക്കുന്ന സാധനം after that we will put pour water, little water. கொஞ்சம் ட்ரை ஆனோடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு.
ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் வேகணும். எவ்வளோ நேரங்க வேகணும்? half an hour. half an hour. போட்டு മഴ ബോട്ടം സൈഡിൽ സെറ്റ് ആകും. ഇപ്പടിയേ പോകണം. ആ புதினா, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை. வந்து கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த கொத்தமல்லி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். കള്ളുണ്ടെന്ന് തോന്നുന്നു, അതെടുത്തോണ്ട്. കള്ളില്ലേ? വാങ്ങിയ കള്ള് ആ വണ്ടി